நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உங்கள் கண்களை பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நேராக ஏறெடுங்கள். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் உங்கள் மேல் இரக்கம் வைத்து, கிருபை வைத்து, தயவு வைத்து, நீங்கள் கேட்கிறவைகளை உங்களுக்கு தாராளமாகவும் பரிபூரணமாகவும் உங்களுக்கு தந்து உதவுவார். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு காலையில கொடுக்கிற சிறு தியானம் யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஆகும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் நம் தேவனிடம் கேட்கிறவைகளினால் பரலோக தேவனுக்கு மகிமை வர பண்ணுகிறதாய் இருக்குமானால் அவைகளை தேவன் நமக்கு தரும்படியாய் சித்தம் கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா என்னில் என் தகப்பன் மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்பது நம்முடைய பொதுவான நம்பிக்கை. ஆனால் இந்த இரு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது இயேசுவே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற குறிப்பு அழகாக இங்கு தரப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை பரிகரித்தவர், நம்மை பரிசுத்தமாக்கியவர் அவர்தான், நமக்கு ஜீவன் தந்தவர் அவர்தான், பரிசுத்த ஆவியை நமக்குள் தாராளமாய் தந்திருக்கிறவர் அவர்தான், வாக்குறுதிகளை தந்திருக்கிறவரும் அவர்தான். அவர் தன்னுடைய நாமத்தை நம்மேல் தரித்திருக்க செய்திருக்கிறார். அவருடைய நாமம் நம்மேல் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவருடைய நாமத்துல, அவருடைய பெயர்ல, அவரிடத்துல போய் நாம் கேட்கும் போது அவர் நாம் கேட்கிறவைகளை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறவர் அவரிடத்துல நாம் கேட்கிற நன்மைகளை நமக்கு தராமல் இருப்பாரோ? தன்னை பலியாக தந்து அவருடைய இரத்தத்தால் நம்மை மீட்டிருக்கின்றவர் நாம் அவரிடத்திலே கேட்பதை நமக்கு தராமல் இருப்பாரோ? ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வந்து என் நாமத்தினாலே நீங்கள் கேட்பதை நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கிறவைகளை குறித்து நீங்க மிகுந்த கவனம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறவைகள் யாவும் நான் உங்களுக்கு செய்வதனால பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனுக்கு பேரும் புகழும் உண்டாகணும். அப்படி என்றால்தான் நான் உங்களுக்கு அதை செய்வேன். இதைத்தான் 1 யோவான்ல அப்போஸ்தலனாகிய யோவான் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இப்படி சொல்லி இருக்கிறார், நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் கேட்கிற ஒரு விஷயம், ஆண்டவரிடத்துல நாம் ஜெபம் பண்ணுகிற ஒரு விஷயம், அதை ஆண்டவர் நமக்கு தருக்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதனால, நாம் கேட்பதை பெற்றுக்கொள்வதனால பிதாவுக்கு ஸ்தோத்திரங்கள் உண்டாக வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம்.
நாம் கேட்பதை தேவன் தமக்கு தர விரும்புகிறாரா என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் கேட்கிறவைகளை ஆண்டவர் நமக்கு உண்மையில தர விரும்புகிறாரா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் கேட்பதனால் தேவனுக்கு மகிமையும் புகழும் கனமும் ஸ்தோத்திரங்களும் வருமா என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் கேட்பதினால் கர்த்தராகிய இயேசுவின் மேல் அநேகர் விசுவாசம் வைக்க ஏதுவானதாய் இருக்குமா என்று அறிந்திருக்க வேண்டும். நாம் கேட்டு பெற்றுக் கொள்வதனால் ஆவிக்குரிய மக்களோடு நமக்கு நல்லுறவு மேம்படுத்தப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதனால் நமது விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மளே பெருகி நன்றியுள்ள இருதயத்தோடு செயல்படுகிறோமா என்று கவனிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்வதனால, ஆண்டவரிடத்துல ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்வதனால நம்முடைய உறவுகள் மத்தியிலே ஆண்டவருக்கு பேரும் புகழும் உண்டாகிறதா என்று நாம் அறிந்திருந்து அவரிடத்துல எதை கேட்டாலும் அதை கட்டாயம் நமக்கு தருகிறார். அது நிமித்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுகிறார், இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷப்படுகிறார். நாமும் நமக்குள்ள அவர் நமக்கு கொடுப்பதனால சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் புகழ்ச்சியும் செலுத்துகிறவர்களாக இருக்க முடியும். ஆக நாம் நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கிறவைகளை குறித்து மிகுந்த கவனத்தோட நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் தருவார். அவர் தரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அவர் ஏராளமான நன்மைகளை உடையவராய் இருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே நமக்காய் தந்திருக்கிறவர் மற்றுள்ளவைகளெல்லாம் நமக்கு தராமல் இருப்பாரோ? பரலோகத்திலிருந்து நமக்காய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். இந்த பூமியெல்லாம் அவருடைய படைப்பின் வஸ்துக்கள் தானே. இவைகளை நமக்கு தராமல் இருப்பாரோ? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு 5 அப்பத்தை 2 மீனை வைத்து தாராளமாய் உணவு கொடுத்தாரு. குறையோடு காணப்பட்ட வீட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல விண்ணப்பம் வந்த பொழுது பச்சை தண்ணீரே திராட்சரசமாக மாற்றி அவங்க வீடு சந்தோஷப்படும்படியாய் செய்தார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்தோஷப்படும்படியாய், பரலோகம் சந்தோஷப்படும்படியாய், தேவனுடைய மகிமை நம் சுற்றுவட்டாரம் எங்கும் விளங்கும்படியாய் நாம் கேட்கிறவைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல வந்து கேட்கிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் கேட்கிறவைகள் இருக்கும்படியாக வேண்டுகிறோம். நாங்கள் எங்கள் வாயில் வந்ததெல்லாம், இருதயத்தில் நினைப்பதையெல்லாம் மற்றவர்களை பார்த்து நாங்கள் உம்மிடத்துல கேட்காதபடிக்கு தேவரீர் எங்களுக்கு தர விரும்புகிறதை மட்டும் நாங்கள் ஜெபத்தின் மூலமாய் அறிந்து, பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே அறிந்து, கர்த்தருடைய வாக்கியங்களின் தாற்பயங்களினாலே நாங்கள் அறிந்து அவைகளையே உம்மிடத்திலே நாங்கள் கேட்டு ஆண்டவரை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ, சமாதானமாய் வாழ எங்களுக்கு அருள் செய்வீராக. நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதினாலே எங்கள் குடும்பங்கள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பி அநேகர் எங்களை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் பாதைக்கு நேராய் கடந்து வர ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இவைகளிலே அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் கூட இருந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவைகள் எங்களுக்கானவைகளாய் இருந்தாலும் பிறருக்கானவைகளாய் இருந்தாலும் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவைகளாய் ஆனாலும் ஆண்டவர் உம்முடைய உரியவைகள் ஆனாலும் நாங்கள் கேட்கிறவைகளை தேவரீர் எங்களுக்கு தந்து எங்களை சந்தோஷப்பட வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless.